Good morning, children. Today we are going to see the first chapter, Relation and Function, the continuation of exercise number 1.2, problem number 4. In the fourth problem, what they have given, represent each of the given relations by an arrow diagram, a graph, a set in roster form wherever possible. Here we have two divisions. First we are going to see the first division. Okay. So, here they have given one relation. Okay. For this relation, we are going to draw an arrow diagram, a graph and set in roster form. Okay. First we are going to write that particular relation. X comma y such that x is equal to 2y, then x belongs to 2 comma 3 comma 4 comma 5 and y belongs to 1 comma 2 comma 3 comma 4. Okay. So இந்த ப்ராப்ளம்ல xக்கும் yக்கும் பர்டிகுலரா வேல்யூ இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலயுமே பர்டிகுலர் வேல்யூஸ் வந்து சில ப்ராப்ளம்ல இருக்கும், சில ப்ராப்ளம்ல இருக்காது. சரியா? ஸோ ஒரு காமனா n அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கணும். ஸோ பர்டிகுலர் வேல்யூஸ் இருக்கும்போது யூ ஷுட் டேக் தட் பர்டிகுலர் வேல்யூஸ் அலோன். ஓகே, அந்த வேல்யூஸ் வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் செய்யணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே அதுல வந்து அப்ளிகபிளா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரியா? ஸோ எதெல்லாம் நமக்கு ஆப்டா இருக்கு, கொடுத்துருக்க அந்த லிமிட்ஸ்குள்ள இருக்குன்றத நம்ம பார்க்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஆர்டர் பேர் பாருங்க, எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ நம்மளோட ஆர்டர் பேர் வந்து எப்படி இருக்கணும்? எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கணும். நெக்ஸ்ட் ஹியர் ஷுட் பி த கண்டிஷன் தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2y. எக்ஸ் வந்து ஒய் மாதிரி 2 டைம்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் இருக்கணும்? 2 3 4 5 இந்த 4 வேல்யூஸ் இருக்கணும். ஒய்க்கு வந்து 1 2 3 4 இந்த வேல்யூஸ் இருக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம இப்படிதான் ரிலேட் பண்ண போறோம். எக்ஸ் இருக்கணும், அடுத்து வந்து ஒய் வந்து எப்படி இருக்கணும், எக்ஸோட 2 டைம்ஸ் இருக்கணும். அப்படி அந்த வேல்யூஸ் மட்டும் தான் இதுல நம்ம ரிலேட் பண்ண முடியும். சரியா? ரிலேஷனா இருக்க முடியும். ஓகே, ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணி பார்க்க போறோம். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு வந்து என்னென்ன வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, x is equal to 2 3 4 5. next y is equal to 1 2 3 4. ஓகேவா? இந்த ரெண்டு செட் இருக்கு. இந்த 2 செட்ல வந்து நமக்கு செட் வந்து 2 செட்ஸ் இருக்கு, ஆனா ரிலேட் பண்ண போறது தான் அந்த x equal to 2y. ஸோ நம்ம எப்படி வந்து இது ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ண போறோம், இந்த கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் we can relate them. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் x equal to 2y when எப்பயுமே x equal to 2y அப்படின்னு இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா yக்கு வேல்யூஸ் கொடுத்து தான் x வேல்யூஸ் பார்க்கணும். ஓகே, அதனால நம்ம yக்கு வந்து வேல்யூஸ் கொடுக்க போறோம். when y is equal to ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்கு, yக்கு இங்க இருக்கிற வேல்யூஸ் மட்டும் கொடுத்தா போதும். சரியா? ஸோ y வந்து 1, y is equal to 1, that implies x equal to 2 into 1 is equal to x equal to 2. next when y is equal to the second value what they have given, that is 2. y is equal to 2 அப்படினும்போது x equal to 2 into 2, that is 4. next when y is equal to 3, then x equal to 2 into 3 6. when y is equal to 4, then x equal to 2 into 4 is equal to 8. okay, so நம்ம here should be the condition x equal to 2y அப்படின்றது மட்டும் தான் ரிலேட் ஆகும். சரியா? ஸோ அதனால எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிற வேல்யூஸ் ரெண்டையுமே நம்ம எடுத்துட்டு
நம்ம உள்ள வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம ரிலேட் பண்ண போறோம். சரியா? ஸோ திஸ் இஸ் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ தான் நம்ம ரிலேஷன் எழுதுறோம். ஸோ relation R is equal to the whole order pair, that is first one. இது இந்த லிமிட்ஸ் குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்மளோட ஆர்டர் பேர் எப்படி இருக்கணும் பாரு. இந்த கொஸ்டின் they have given, அதாவது x, y தான். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் x, the next value is y. நெக்ஸ்ட் அது என்ன கண்டிஷன்ல வரணும்? x equal to 2y என்ற கண்டிஷன்ல இருக்கணும். அது போக என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸ் வந்து x ஓட வேல்யூ 2 3 4 5 இருக்கணும். y ஓட வேல்யூ வந்து 1 2 3 4 தான் இருக்கணும். சரியா? அதே வேல்யூஸ் வரக்கூடாது. ஓகே, இதுதான் நம்ம ரிலேட் பண்றோம். ஸோ அப்போ இதுல நம்ம we can relate, எதை மட்டும் ரிலேட் பண்ண முடியும்? அதாவது 1 வந்து y, x வந்து 2. ஸோ இந்த 2 வேல்யூஸ் அதுல இருக்கு. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து y வந்து 2, y is equal to 4 போது x equal to 4. ஸோ this value is also there. ஸோ y is equal to 3 இருக்கு, பட் x equal to 6ன்றது இல்லை, இல்லையா? அதே மாதிரி y is equal to 4 இருக்கு, பட் x equal to y 4 இருக்கும்போது x என்னவா தான் இருக்கணும்? 8 தான் இருக்கணும். பட் 8ன்ற வேல்யூ நமக்கு xல இல்ல, 2 3 4 5 ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி, அதனால இதை வந்து we can't relate them, ரிலேட் பண்ண முடியாது. அப்ப எதை மட்டும் தான் நம்ம ரிலேட் பண்ண முடியுமோ that possible orders ன்னு சொல்லியிருக்காங்க. ரிலேஷனோட கண்டிஷனே என்ன? பாசிபிள் ஆர்டர்ஸ். ஸோ இந்த ரிலேட் பண்ணி இந்த x equal to 2y இருக்கிறத மட்டும்தான் நம்ம x, y அப்படின்னு ஆர்டர் தர எழுத முடியும். சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் x வேல்யூ அப்படின்றனால ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன எழுதணும்? அதாவது x வேல்யூ வந்து 2 இருக்கும்போது y வேல்யூ வந்து 1. சரியா? நெக்ஸ்ட் x வேல்யூ 4 இருக்கும்போது y வேல்யூ 2. தட்ஸ் ஆல். சரியாமா? இது ரெண்டுத்துக்குமே நமக்கு என்ன இல்லை, பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதனால நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ்க்குள்ள தான் நம்ம வந்து ரிலேட் பண்ண முடியும். ஸோ அப்படி ரிலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூஸ் மட்டும் வருதோ அது மட்டும்தான் ரிலேஷனா இருக்க முடியும். சரியா? ஓகே, இதை மட்டும் நீ ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வெரி ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆரோ டயக்ராம். எதுக்கு நம்ம ரிலேட் பண்ணியிருக்கோமோ அந்த ரிலேஷனுக்கு தான் நம்ம ஆரோ டயக்ராம், கிராஃப், ரோஸ்டர் ஃபார்ம் எல்லாமே we can write it. Okay, so next arrow diagram. Okay, so here we want to give the names x, y. Okay, so here the x values what they have given 2 3 4 5. Here y value 1 2 3 4. நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம வந்து எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் இருக்கு, ஒய்ன்ற செட்ல என்ன வேல்யூஸ் இருக்கு எல்லாமே நம்ம எழுதணும். ரிலேட் பண்றது மட்டும்தான் நம்ம வந்து எது எதுக்கு நம்ம ரிலேட் பண்றோமோ அதை மட்டும் நம்ம ரிலேட் பண்ணணும். சரியா? ஸோ இந்த மாதிரி 2, 1 தென் 4, 2. ஓகே, எல்லா வேல்யூஸையும் எழுதி நம்ம ரிலேட் பண்ணி காட்டணும். ஓகே, ஸோ next வந்து graph. The graph வந்து you can draw it very simply. Okay, no need to write any scale. இதுல வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் இருக்கனால நம்ம xy மட்டும் போட்டுட்டு we can write it very simply. Okay, so இதுல வந்து first order பேர் பார்த்தோன்னா 2, 1. so xல 2, yல வந்து 1. so 2, 1. here we can put the point. Okay, put the point. Afterwards we will give the name for this 2, 1. Next second one is 4, 2. In x 4, y 2. So 4, 2. Okay, so here we can give the name 4, 2. Okay, so this is enough. இதை மட்டும் நம்ம லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண வேணாம். 2, 1 4, 2 அப்படின்னு எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட் கிராஃப்க்கு அப்புறம் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். ஸோ தட் இஸ் roster form, that relation
is equal to 2, 1, 4, 2. 4 set bracket போடணும் சரியா. So that's all. So roster form வரைக்கும் நம்ம எழுதணும். That's all. Next second question. Second division. Okay, in the second division what they have given some limitations. In the second question, x comma y such that y is equal to x plus 3. X comma y such that y is equal to x plus 3. X comma y are natural numbers less than 10. First question நான் ஃபர்ஸ்டே போட்டுருக்கேமா சரியா. சரி இப்போ நம்மளோட ஆர்டர் பேர் உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து நல்லா கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்மளோட ஆர்டர் பேர் நம்ம given two sets x, y நம்ம எப்படி ரிலேட் பண்ண போறோம் x, y அந்த ஆர்டர் பேர் x, y ன்னு இருந்ததுக்கு அப்புறம் இங்க there should be a condition. எப்படி இருக்கணும் x, y ன்றதுல x வந்து இருக்கும் பிளஸ் y வந்து எப்படி இருக்கணும் x ஓட 3 ஆட் பண்ணி தான் y வேல்யூஸ். அடுத்தது அந்த வேல்யூஸ் வந்து x, y are natural numbers less than 10. சரியா, நம்ம வந்து லாஸ்ட்ல இருந்து வரணும் அப்பதான் இது வந்து கரெக்டா இருக்கும். x உம் y உம் நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கணும், less than 10 இருக்கணும், பிளஸ் x என்ன வேல்யூ இருக்கோ அதோட வந்து y வந்து 3 ஆட் ஆகி இருக்கணும். அது வந்து ஒரு ஆர்டர் பேரா இருக்கணும். அந்த ஆர்டர் பேர் வந்து x, y இருக்கணும். சரியா. So நம்ம வந்து first what we have done in the previous problem, the same concept here also we should follow. So first வந்து ஒவ்வொரு வேல்யூஸா நம்ம எடுக்க போறோம். ஓகே, இந்த வேல்யூஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து you should clear the values of x and y. That is x is equal to natural numbers. Natural numbers are starting from 1, right? Less than 10 means 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Okay, natural numbers ன்னு சொன்னா மட்டும் நாம எக்ஸ்ட்ரா போடணும், இல்லனா எக்ஸ்ட்ரா வந்து போடக்கூடாது. Okay, so y is also the same thing, natural numbers less than 10. Okay, so x, y. So first when x equal to 1, here should be the condition. X equal to 1 means y is equal to 1 plus 3, that is 4. Next, when x equal to 2, y is equal to 2 plus 3 is equal to 5. When x equal to 3, y is equal to 3 plus 3, right? 3 plus 3 is equal to 6. When x equal to 4, y is equal to 4 plus 3 is equal to 7. When x equal to 5, y is equal to 5 plus 3 is equal to 8. When x equal to 6, நமக்கு ரிலேஷன் வருதோ இல்லையோ நமக்கு x க்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வேல்யூஸும் என்ன பண்ணணும், சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். So y is equal to 6 plus 3 is equal to 9. When x equal to 7, y is equal to 7 plus 3 is equal to 10. Okay. When x equal to 8, y is equal to 8 plus 3 is equal to 11. Then when x equal to 9, y is equal to 9 plus 3, 12. Okay, so up to x values y we should apply up to x values is equal to 9. Okay, x values 9 இருக்கிற வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணணுமா சரியா. So இப்போ now we are going to write the relation what we have done in the previous problem.
ரிலேட் பண்ணும்போது நமக்கு எதெல்லாம் பாசிபிலிட்டிஸோ அது மட்டும்தான் we can write that particular values alone. So x equal to 1, y is equal to 4. Both of the values are there. இல்லையா? இந்த two values மே இருக்கு. Next x equal to 2, y is equal to 5. X equal to 3, y is equal to 6. All the values are there. X equal to 4, y is equal to 7. X equal to 5, y is equal to 8. Next x value is equal to 6, y value is equal to 9. But x value is equal to 7 means y values is equal to 10 ன்னு இருக்கு. So 10 ல இருந்து நமக்கு values இல்ல, 9 வரைக்கும் தான் இருக்கு இல்லையா? So அதனால we can relate up to 9. Okay, so the relation values are, first one is 1, 4, then 2, 5, then 3, 6, then 4, 7, then 5, 8, then 6, 9. Okay children, இந்த relation எழுதினதுக்கு அப்புறம் our problem will be very easy. Okay, first one is arrow diagram. What we have done in the previous problem, arrow diagram எப்படி draw பண்ணோம்? எல்லா valuesமே எழுதிட்டு நமக்கு எது ரிலேட் பண்றோமோ ரிலேட் பண்றத மட்டும் நம்ம arrow diagramல மென்ஷன் பண்ணனும். That is called arrow diagram. அதுக்கு பேர் தான் arrow diagram. Okay, so இந்த arrow diagram draw பண்ணும்போது கரெக்ட்டா draw பண்ணுங்க. Okay, okay, so next the values of x and y we should write. Okay, values of x and y. What is the values of x and y? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Here also the same, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. So we should relate with the x 1 இருக்கும்போது y என்னப்பா? y வந்து 4 இல்லையா? So அதனால 4. Next 2, 5, 4, 6, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. Okay, next 7 க்கு அங்க வேல்யூ இல்லையா? values இல்ல. So அதனால up to this we can write. Okay, arrow diagram க்கு relation பண்ணும்போது relation அப்படினு சொல்லி we should mention that. Okay, so arrow diagram is finished. Next வந்து graph க்கு அதே same thing what we have done in the previous problem. We just draw it very simply. இந்த graph வந்து கொஞ்சம் பெருசா வரும். Now 1 ல இருந்து values வந்து 9 வரைக்கும் இருக்கு இல்லையா? x, y, so 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, so graph, how we can draw the graph ma? என்னென்னலாம் இருக்கணும்? 0 இருக்கணும், 1 2 3 values இருக்கணும், x y அப்படி மென்ஷன் பண்ணணும். சரியா? That's all. So in the second problem graph வந்து first just we can draw it very simply. x y values இருக்கான்னு பார்க்கணும், 0 இருக்கா அப்படின்னு பார்க்கணும். No need to write scale. So first the relation, in the relation first order pair is 1, 4. So 1, 4. So 1, 4. Okay va?
next 2,5. Next 3,6. Next 4,7. Next 5,8. 6,9. Okay, that's all. Graph வந்து this is enough. Just வந்து நம்ம அதை ரிலேட் பண்ணிட்டு நம்ம வந்து கிராஃபை வந்து ரிலேஷன் என்னவோ அந்த பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். ஓகே. So next roster form. Roster form, that is relation the whole ordered pair 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8, 6,9. Okay, whole bracket close பண்ணிடுறோம். That's all. Okay. So in the problem number 5, problem number 5ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கிளர்க் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இவங்களோட சாலரிஸ் வந்து இருக்கு. சரியா? இதை வந்து ACME அப்படின்ற கேட்டகரிஸ்ல பிரிச்சிருக்காங்க. ஸோ பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து எக்ஸ் ரிலேட் டு ஒய் அப்படின்ற ரிலேஷன்ல நம்ம கொண்டு வர போறோம். அதாவது எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து x relation to y, x என்றது அப்படின்னா salary given to person y. So x என்றது என்ன அப்படின்னா salary, y என்றது person. சரியா? So ACME அப்படின்னா A என்றது assistant, C என்றது clerk, M என்றது manager, E என்றது executive officer. So அவங்களோட salaries category wise அவங்களோட salaries வந்து x என்ற செட்ல இருக்கணும், y வந்து என்ன பர்சனோ அந்த பர்சன் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் பேர் அப்புறம் ஆரோ டயக்ராம், இந்த ரெண்டு மட்டும் நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு செய்யணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சொல்யூஷன் assistants. What they have mentioned for assistants, that is A1, A2, A3, A4, A5. Next clerks. Clerks C1, C2, C3, C4. Next managers. M1, M2, M3. Next executive officers. E1, E2. So first வந்து ordered pair. First we are going to write in order pair, that is the relation is equal to. So first வந்து இந்த question, you should see the question. First வந்து assistants இல்லையா? So assistants ஓட salary வந்து 10,000. okay, next one is clerk. Clerk ஓட salary, the salary of clerk is 25,000. Manager salary is 50,000. Executive salary is 1 lakh. okay, so we should write with the pair. okay, first வந்து என்னமா salary, the second one is the concerned person. okay, so first வந்து assistants, we want to write the assistants. so 10,000 comma A1, this is first order pair. okay, so எத்தனை assistants இருக்காங்க? 5 இருக்காங்க இல்லையா? so 10,000 comma A2. next 10,000
comma A3. Okay. Next 10,000 comma A4. Next 10,000 comma A5. Okay. The assistants over. Next clerk. Clerk oda salary வந்து 25,000 இல்லையா? So 25,000 comma C1. Next no need to put comma in between. Okay. 25,000 comma C2. 25,000 comma C3. 25,000 comma C4. Okay. So 4 clerks are there. Okay. 4 clerks இருக்காங்க. So C4 வரைக்கும். Next 50,000. 50,000 comma M1. 3 managers are there. So 50,000 comma M2. 50,000 comma M3. Then 1 lakh comma executive officer is how we can mention E. So E1 1 lakh comma E2. So இந்த order cards எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் we should finish with the set bracket. Overall set bracket ஓட நம்ம finish பண்ணனும். Next வந்து arrow diagram. So இந்த arrow diagram வந்து கொஞ்சம் பெருசா போடணும். ஓகேவா? Here the X value is a salary and the Y value is a concerned person. Okay. So here first one is salary is 10,000. Then is 25,000. Next one is 50,000. Next 1 lakh. Okay. The person A1, A2, A3, A4, A5. Next C1, C2, C3, C4, M1, M2, M3. Next E1, E2. Okay. So we should connect with the 10,000 to all assistants. $10,000 to A4, 10,000 to A5. Next 25,000 to C1, 25,000 to C2, 25,000 to C3. Next 50,000 to M1 is 25,000 to C4. 50,000 to M2, 50,000 to M3. Next 1 lakh to E1, 1 lakh to E2. எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோம். ஓகே. ஸோ ஆரோ டயக்ராமுக்கு எப்பயுமே ரிலேஷன் போடும்போது ரிலேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ சில்ட்ரன்.